ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். தக்காளி ஜாம் பண்ண போகிறேன். நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியெல்லாம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த தக்காளி நல்லா கொதிக்குது. ஒரு சட்டியில் அரைச்சி இதை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் வெல்லம் போட போகிறோம். வெல்லம் இல்லைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சுத்தமான நாட்டு சர்க்கரை நான் போடுறேன். இப்போ ரொம்ப புளிப்பான தக்காளி எடுத்துடாதீங்க, கொஞ்சம் பரவாயில்லாமல் எடுத்துக்கோங்க. வெல்லம் போடலாம், நாட்டு சர்க்கரை போடலாம். இது நல்லா கொதிச்சு வத்தணும். கொஞ்சம் சிம்லையும் வச்சுக்கோங்க. அடியில் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சர்க்கரை போட்டிருக்கனால. சிம்மில் வச்சு வச்சு கிளறி விடுங்க அப்பப்போ. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது, நல்லா கொதிக்குது பாருங்கள். இது 6 மாதம் ஆனாலும் இது ஒன்றும் செய்யாது. இது மாதிரி செஞ்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டிலையே தக்காளி ஜாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 6 மந்த்ஸ் வரையும் கெட்டு போகாது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம்.